வணக்கம். இந்த வீடியோவில் சற்று முன் 7/8/2026 பென்ஷன் வாங்கும் முன்னாள் அரசு ஊழியர்களுக்கு புதிய ஹாப்பி நியூஸ் சார்ந்து தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த தகவலை யார் வெளியிட்டிருக்காங்க, அதே போல் எந்த வகையை சார்ந்த பென்ஷன் வாங்கக்கூடிய முன்னாள் அரசு ஊழியர்கள் பயன்பெற முடியும், அதே போல் அவர்கள் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் நடைமுறைகள் என்ன என்பது சார்ந்து விவரத்தை பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓய்வூதியர்கள் தங்களுக்கு உரிய அனைத்து நலன்களையும் சரியான நேரத்தில் பெறுவதற்கும் அரசுடைய புதிய அறிவிப்புகளை எளிதில் தெரிந்து கொள்வதற்கும் தேவையான தகவல்கள் தொடர்ந்து வெளியிடப்பட்டு வருகிறது. இதில் குறிப்பாக அகவிலைப்படி உயர்வு, அகவிலைப்படி நிலுவைத் தொகை வழங்குதல், கருணைத் தொகை சார்ந்த அறிவிப்புகள் போன்ற முக்கியமான தகவல்கள் அவ்வப்போது பகிரப்படுகிறது. இதேபோல் ஆண்டுதோறும் கட்டாயமாக சமர்ப்பிக்க வேண்டிய வாழ்வு சான்று சார்ந்த நடைமுறைகள், அதனை எந்த காலக்கெடுவுக்குள் சமர்ப்பிக்க வேண்டும், நேரடியாகவோ அல்லது இணைய வழியாகவோ சமர்ப்பிக்கக்கூடிய வழிமுறைகள், அதற்கான தகுதிகள் மற்றும் தேவையான ஆவணங்கள் போன்ற விவரங்கள் தெளிவாக வெளியிடப்பட்டு வருகிறது. ஓய்வூதியர்களின் குறைகளை நேரடியாக கேட்டு தீர்வு காணக்கூடிய நோக்கத்தில் ஒவ்வொரு மாதமும் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் நடைபெறக்கூடிய ஓய்வூதியர்கள் குறைதீர்ப்பு நாள் கூட்டம் பற்றிய அறிவிப்புகள், அஞ்சல் துறை சார்பில் கோட்ட அளவில் நடைபெறக்கூடிய ஓய்வூதியர்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டங்கள் பற்றிய அறிவிப்புகள் வெளியிடப்படுகிறது. அந்த வகையில் தருமபுரி மாவட்டத்தில் ஓய்வூதியம் மற்றும் குடும்ப ஓய்வூதியம் பெறுவோரின் கோரிக்கைகள் மற்றும் குறைகளை தீர்க்கக்கூடிய வகையில் ஓய்வூதியர்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை என்று நடைபெற இருப்பதாக அறிவிப்பு வெளிவந்துள்ளது. தருமபுரி புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள அதியன் கூட்ட அரங்கத்தில் அக்டோபர் 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 10:30 மணிக்கு தருமபுரி மாவட்ட ஆட்சியர் சரவணன் தலைமையில் நடைபெறும். இந்த கூட்டத்தில் வேலூர் கருவூலம் மற்றும் கணக்குகள் துறை மண்டல இணை இயக்குனர் கலந்து கொண்டு ஓய்வூதியர்கள் அளிக்கக்கூடிய கோரிக்கைகள் மீது நடவடிக்கை எடுக்க உள்ளார். ஓய்வூதியம் மற்றும் குடும்ப ஓய்வூதியம் தொடர்பான கோரிக்கைகள், குறைகள் மற்றும் நிலுவை பிரச்சினை தொடர்பான மனு கொடுக்க விரும்பும் ஓய்வூதியர்கள் தங்களது மனுக்களை 2 பிரதிகளில் தயார் செய்து 2026 ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்குள் தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தகுதியான ஓய்வூதியர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தங்களது கோரிக்கைகளை உரிய காலக்கெடுவுக்குள் சமர்ப்பிக்குமாறு மாவட்ட ஆட்சியர் சரவணன் அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார். இந்த அறிவிப்புகள் சார்ந்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் இருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.